இதே மாதிரி தான் விஸ்வரூபம் படத்துக்கு தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த படம் வெளியிட மாட்டோம் அப்படின்னும்போது தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா நாடுகளையும் வெளியேறிச்சு. படம் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்த உடனே அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் ஒரு வாரம் கழிச்சு என்னமோ ரிலீஸ் ஆன உடனே அந்த படம் வேறு லெவலில் பிச்சுக்கிட்டு போச்சு. இதே மாதிரி தான் இப்போ கன்னடத்துலேயும் பொதுவாக படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்றதுக்காக அந்த ஸ்டேட்டில் உட்காந்து எல்லோரும் படமே பார்க்க மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. அங்கேருந்து இங்கே படம் பார்த்துட்டு திருப்பி போகிறவங்களாம் இருக்காங்க. ஏன் நாங்களாம் காலையில் 4 மணி ஷோக்கு இங்கேருந்து பெங்களூருக்கு போகலையா? அது மாதிரி இங்கேருந்து படம் பார்க்குறதுக்காக அங்கேருந்து ஒரு கூட்டம் இங்கே கண்டிப்பாக வரும், படம் பார்க்கும், எல்லாமே நடக்கும். ஸோ படத்தை நீங்கள் படமாக பார்க்குற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் படத்தை ஒரு தனி மனிதனுடைய வன்மத்தை கக்கிற மாதிரியான ஒரு விஷயமா பண்ணும்போது அது என்றைக்குமே சினிமா துறைக்கு அழகு கிடையாது. இப்போவே அரசியல் புரசலாக அடுத்த ஒரு பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பேச்சுன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர் ஒரு கன்னடர் அப்படின்னும், அதனால் இப்படி தக்லை படத்தை அந்த கர்நாடகாவில் அவங்க ரிலீஸ் பண்ண விடலை அப்படின்னா நாங்கள் ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. இது சினிமா துறைக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. கமல்ஹாசன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், அது தனிப்பட்ட ஒரு விஷயம், அது மொழி சார்ந்த ஒரு விஷயம். அப்படின்னா நீங்கள் அரசியல்வாதி கமல்ஹாசனையும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பேசணுமே தவிர அவருடைய பொருளாதார சுமையை ஒரு சூழ்நிலையை நீங்கள் வேணுமே கழுத்து நெரிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்த இடத்துல மொழியியல் பற்று உள்ளவங்க, மொழியில் வல்லுநர், அவங்களே ஆராய்ச்சி பண்ணி உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியும்? அதனால் எல்லா ஒரு விஷயத்துக்குமே அனலைஸ் பண்ணணுமே தவிர உணர்ச்சி வசப்படக்கூடாது. இந்த இடத்துல நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இங்கே கமல்ஹாசன் அவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நன்றி நமக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம், ஒரு பெருமை. இந்த பெருமை எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா தக்லைஃப் படம் உண்மையிலேயே நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அதோடைய விமர்சனங்களை நம்ம நேர்மையாக கொடுத்து தான் ஆகணும். இந்த படம் கமல்ஹாசன் நல்லா இருக்குன்னு பொய்யா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தக்லைஃப் படத்தை எல்லோரும் பார்க்கும்போது படத்தோடைய வெற்றி மூலமாக தான் நம்ம திரும்பவும் நாங்கள் தமிழர்கள்ங்கிற உணர்வை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக நம்புவோம். ஸோ தக்லை படத்தை தேட்டரில் போய் பார்ப்போம்.